அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறதுல நேற்று நடந்து முடிஞ்சது. அது 63% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மே 13ஆம் தேதி, இன்னைக்கு டேட்டு மே 14, நல்லா பேசுங்க. மே 14. ஸோ மே 14 அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 63% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நம்ம சொன்னோம், ஒடிசாவில் தேர்தல் நடந்துட்டு இருக்கா, பேசுங்கப்பா. ஆந்திர பிரதேசத்தில் தேர்தல் நடந்துட்டு இருக்கா. இது என்ன தேர்தல்? அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்ற தேர்தல் ஒடிசாவில் நடந்துட்டு இருக்கு, சட்டமன்ற தேர்தல் ஆந்திர பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆந்திராவில் பல இடங்களில் வன்முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திராவிலையும் வன்முறை, மேற்கு வங்கத்திலேயும் வன்முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வன்முறைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆந்திர பிரதேசத்தினுடைய கேபிட்டல் சிட்டி எது? அமராவதி. எந்த வருஷத்திலிருந்து அமராவதி? இந்த வருஷத்திலிருந்து அமராவதி. 2024 இருந்து அமராவதி. அப்ப 2024 வரை என்னது? ஹைதராபாத். யார் ரெண்டு பேருக்கு ஹைதராபாத்? ஆந்திர பிரதேசத்துக்கும். ஆந்திர பிரதேசம் உருவான வருடம் 1953. 1953. இந்தியாவிலேயே மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேஷ். நல்லா பேசுங்க, ஆந்திர பிரதேஷ். அப்ப ஆந்திர பிரதேஷ் உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப எஸ்கே தார் கமிட்டி எந்த வருஷம்? 1948. சரியா? ஜேவிபி கமிட்டி எந்த வருஷம்? 1948. நஸ்ரத் அலி கமிஷன் எந்த வருஷம்? 1953. 1953. மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாகிறதுக்கான கமிட்டிகள் 3 கமிட்டி தான். எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிறது வந்து சரியா 1948. அதே மாதிரி ஜேவிபி கமிட்டி 1948. நஸ்ரத் அலி கமிஷன் 1953. ஜேவிபின்னு சொன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படி ஞாபகம் வச்சு. மொழிவாரி மறுசீரமைப்பு சட்டம்னா 1956. 1956 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. மைசூரு கர்நாடகா மாறினது 1973. 1950லயே ஐக்கிய மாகாணம் அப்படிங்கறத உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது மாற்றப்பட்டுச்சு. 1969 அப்படிங்கிறது மதராஸ் மாகாணம்ங்கிறது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 1996 மெட்ராஸ்ங்கிறது சென்னைன்னு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. எப்படி மாத்தாங்க? சென்னைன்னு மாற்றம் செஞ்சாங்க. இதெல்லாம் முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேற்கு வங்காளம் உங்களுக்கு தெரியும். மேற்கு வங்காளம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் முத கேபிட்டல் சிட்டியா இருந்துச்சு பிரிட்டிஷ் இந்தியால. பிரிட்டிஷ் இந்தியால கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது வந்து கல்கட்டா தான். ஞாபகம் வச்சுக்கணும். 1911 தான் ஷிஃப்டட் டு டெல்லி. 1911. 12ல செயல்பட ஆரம்பிச்சது. 12ல செயல்பட ஆரம்பிச்சது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? ஸோ எழுதி வச்சுங்க. மும்பை அப்படிங்கிறதுல புழுதி புயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளைமேட்டாலஜி கண்டிப்பாக படிக்கணும். கிளைமேட் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜாகிரபியில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஜாகிரபியில் ரொம்ப முக்கியமானது நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன சார் ஜாகிரபியில் படிச்சிருக்கிறோம்? ஜாகிரபியோட ஃபாதர் யாரு? எரக்டோஸ்தீன்ஸ். ஜாகிரபியோட ஃபாதர் யாரு? ஆமா, அவர் தான் அந்த யூனிவர்ஸ்ங்கிற டேர்மை காயின் பண்ணார். யூனிவர்ஸ்ங்கிற டேர்மை காயின் பண்ணவர் வந்து எரக்டோஸ்தீன்ஸ். ஜாகிரபியில் 2 வகையான ஜாகிரபி இருக்கு. ஒன்று யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜாகிரபி, இன்னொன்று ஃபிசியோ ஜாகிரபி, ஃபிசியோகிராஃபின்னு சொல்லுவோம். ஃபிசியோ அப்படிங்கிற ஜாகிரபி. இப்போ இந்த புயல் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஃபிசியோ ஜாகிரபி. புயல் ஏற்படுறது, இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறது, எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய மான்சூன் அப்படிங்கிறதுல அதிகமான சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். நார்த்து வெஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை அதிகமான சைக்ளோனுக்கு பேர் வச்சது எந்த வருஷத்துல இருந்து? 2000ல இருந்து. எந்த வருஷத்துல இருந்து செயல்பட ஆரம்பிச்சது? 2004ல இருந்து. அதற்கான அமைப்பு 2000லயே வந்துருச்சு. 8 நாடுகள் கொண்ட அமைப்பு. அவங்க தான் பேர் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி புயலுக்கான பேர் வைப்பாங்க. அந்த புயலுக்கான பேர் வைக்கிறது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆனது 2004. சுனாமி ஏற்படுது 2004. மதுரை உயர்நீதிமன்ற கிளை 2004 ஞாபகம் வச்சு சொல்லுப்பா. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ புழுதி புயல் மும்பையை புரட்டி போட்டிருக்கு. 100 அடி உயரம் வரைக்கும் விளம்பர பலகை விழுந்து 3 பேர் உயிரிழப்பா. புழுதி புயல் அப்படிங்கிறது விளம்பர பலகை அப்படிங்கிறது விழுந்திருக்கு. ஸோ முக்கியமானது. இதுவரைக்கும் இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு இருந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு கேட்டால் மும்பை. அதே 2004 மும்பை தான் ஞாபகம் வச்சோம். இதுவரைக்கும்
இந்தியாவில் அதிகமான மழைப்பொழிவு, த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெஜிஸ்டர்டு இன் இந்தியா அப்படின்னு கேட்டாவே மும்பை தான். இந்தியாவிலேயே அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறது மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மெகாலயா. நல்லா ஞாபகம் வச்சோம். மவுண்ட் சிண்ட்ரோம் எங்கே இருக்கு? மேகாலயா. மவுண்ட் சிண்ட்ரோம் எங்கே இருக்கு? மேகாலயா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஊரில் சின்ன கல்லாறு எங்கே இருக்கு? வால்பாறை வட்டப்பாறை அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அப்போ பயங்கர ஃபேமஸ் 1980s கிட்ஸுக்குலாம் அந்த பாட்டு செம பாட்டு. அது அந்த வாய்ஸே அவங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். வால்பாறை வட்டப்பாறை அது ஒரு ஆல்பம் நினைக்கிறேன். திங்ஸ் ஒரு ஆல்பம். சுபாவா அவங்க பேர், அவங்க தான் பாடியிருப்பாங்க. சூப்பரான சாங்ஸ், அருமையான சாங்ஸ். வால்பாறை அப்படிங்கிறது தான் சின்ன கல்லாறு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு. இந்தியாவுக்கு அதிக மழைப்பொழிவை தருவது அப்படின்னு கேட்டால் சவுத் வெஸ்ட் மான்சூன், ஜூன் டு செப்டம்பர் வரை. சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ? ஜூன் டு செப்டம்பர் வரை. தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு தர்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பருவமழை, அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இந்த வாக்கு ஒப்புகை சீட்டு விவி பேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, என்னங்க விவி பேட் அப்படிங்கிறது அது ஒரு வழக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு கொடுத்துருக்குறாங்க, ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே பார்ட் 5. உச்சநீதிமன்றம்னாவே பார்ட் 5. ஆர்டிகிள் கேட்டாவே 124 to 140. முத பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவானது 1774. இந்தியாவுக்கு வந்தது 1950 ஜனவரி 26 அறிவிக்கப்பட்டு 28 செயல்பாடு. 1950 ஜனவரி 26 அறிவிக்கப்பட்டு 1950 ஜனவரி 28 செயல்பாடு. ஹெச்ஜே கானியா இந்தியாவில் ஃபர்ஸ்ட். பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே. தமிழ்நாடு நம்ம இந்தியாவுக்குள்ள ஹெச்ஜே கானியா. இப்போ இருக்கிறவர் 50வது நபர். சரியா? டிஒய் சந்திரசூட். மொத்தம் 34 பேர் இருப்பாங்க. 34 பேரையும் யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னா பிரசிடென்ட் தான். 34 பேரும் யாரால ரெக்கமெண்ட் செய்யப்படுவாங்கன்னா கொலிஜியம் தான். கொலிஜியம் எந்த வருஷம்னு கேட்டால் 1993. என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் 1993. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் an apex court of India, இந்தியாவினுடைய உச்சம். ஸோ உச்சம் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எவ்வளோ சம்பளம்? 2,50,000. தலைமை நீதிபதிக்கு 2,80,000. ஸோ மற்ற நீதிபதிகளுக்கு 2,50,000. ஸோ இவங்களோட இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எங்கே தான் இருக்கும்? பார்லிமெண்ட்ல தான் இருக்கும். எங்கே இருக்கும்? பார்லிமெண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறு ஆய்வு செய்கிறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ், தென் மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் எழுதி வச்சுக்க, இவர் தான் ஹேமந்த் சோரன். ஸோ ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனோட பையன். சிபு சோரன் தான் முதல் முதலமைச்சர். ஸோ சிபு சோரன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அவரோட பையன் தான் அந்த ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர். ஸோ உடனடி ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உடனடி, ஆனால் இவருக்கு கொடுத்தாச்சு. யாருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால். இவரும் முதலமைச்சர், டெல்லியோட முதலமைச்சர் அப்படிங்கிறது. டெல்லி எப்போது அதிகாரப்பூர்வ தலைநகராக அறிவிக்கப்பட்டுச்சு? 1992. எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின்படி? 69வது சட்டத்திருத்தத்தின்படி 1992 ஞாபகம் வச்சுக்கணும். தேசிய தலைநகர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 69வது சட்டத்திருத்தத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. கலால் கொள்கை முறைகேடு. எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார்? கலால் கொள்கை முறைகேடு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஸோ இவரும் மதுபான இருக்கக்கூடிய டெல்லி கலால் கொள்கை முறை, இவரும் அதே தான், ஊழல் வழக்குகள் அப்படிங்கிறதுல கைது செய்யப்பட்டவங்க. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சிபிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சிபிஐ ஞாபகம் வச்சுக்கணும், ஜெனரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் லோக்பால் ஞாபகம் வச்சுக்கணும், லோக் ஆயுக்தா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்னா இவங்க தான். சிபிசி அப்படின்னு சொன்னாவே 1964. சிபிஐன்னு கேட்டாவே 1963. இது ரெண்டுமே 2014 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஆனால் பில் வந்து 2013. ஜனவரி 1, 2014 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார்.
ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த பில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். லோக்பால் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, லோக் ஆயுக்தானா ஸ்டேட் கவர்மெண்ட். லோக்பால்னா எந்த கவர்மெண்ட்டுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. லோக் ஆயுக்தானா எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். லோக்பால், லோக் ஆயுக்தா. இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை முத பாயிண்ட் பண்ணவர் யாருன்னா எல்எம் சிங்வி. லோக்பால், லோக்னா மக்கள்னு அர்த்தம், பால் அப்படின்னா போலீஸ், காவலன் அர்த்தம், மக்கள் காவலன். இது ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஒம்பட்ஸ்மேன்னா ஸ்வீடன்ல இருந்து எடுப்பாங்க 1809 1809. அதே மாதிரி ஏஆர்சின்னு ஒன்று இருக்கும். ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லுவோம். ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் நியூசிலாந்துலேருந்து எடுத்துப்போம். நியூசிலாந்து அப்படிங்கிறதுலேருந்து எடுத்துருப்போம் 1967-69 அந்த காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமந்த் சோரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்க்கண்ட் எத்தனாவது மாநிலம் சொல்லியிருக்கோம்? 28 நவம்பர் 15 2000 மட்டும் 3 மாநிலங்கள்: சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கணும். பீகார்ல இருந்து நவம்பர் 15. ஸோ ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன் மறந்துடக்கூடாது. வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் நினைச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது இந்த கிளாஸ். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. தடை செய்யப்பட்ட பொருள் எழுதி வச்சுங்க. பேண்ட் குட்ஸ் அப்படிங்கிறதுல புகையிலை வருது. புகையிலை அப்படின்னு சொல்லக்கூடியது முத போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் மொகல்ஸ் அப்படிங்கிறத ஜஹாங்கீர். புகையிலை கேட்பாங்க. டொபாக்கோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் டொபாக்கோவில் என்ன ஒரு முக்கியமான நச்சு பொருள் இருக்கு? சரியா, நிக்கோடின் கேட்பாங்க. நிக்கோடின். டொபாக்கோ எராடிகேஷன் டே என்னைக்கு நம்ம ஊரில்? மே 31 மே 31 கேட்பாங்க. மே 31. ஸோ புகையிலை ஒழிப்பு தினம்ங்கிறது மே 31. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேம் என்ன ஒர்க்கு போயிட்டு இருக்குமா? என்ன ஒர்க்கு போயிட்டு இருக்கு? ஹிஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷனா? எக்ஸ்பிளனேஷன் எடுத்து விடுறீங்க, நல்லதுமா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கவனமாக படிங்க. ஸோ புகையிலை ஒழிப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. புகையிலை தடை செய்யப்பட்டதுல புகையிலை வருது அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் வேற என்ன சார் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ராகுல் காந்தியுடன் நேரடி விவாதத்தில் பங்கேற்க பிரதமர் ஏன் தயங்குகிறார்? மாணிக்கம் தாகூர். ஸோ ஒரு விருதுநகர் எம்பி கேண்டிடேட்டு. ஸோ மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிறது பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது உடனே இருக்க இல்லையா? நினைச்சு. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க. தம்பி உலகநாதன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க. கிளாப் பண்ணுங்க. 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. சரியா? எஸ்எம்எஸ் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. தமிழ் மீடியத்தில் தம்பி வந்து என்னப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் படித்து முடித்த கையோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஓடியாந்தார். சரியா? ஃபிசிக்ஸ் படித்து முடித்த கையோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வந்தார். தொடர்ச்சியாக அந்த அகாடமியில் நிலை பெற்று இருக்கிறார். சரியா? கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே படிங்க. அதான் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்கு பலத்த கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஜீசஸ் கிரைஸ்ட் பேசினது. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் படிக்கு, சரியா, அந்த கடவுளோட கைகளுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். இதை விட்டு ஓடி போயிடக்கூடாது. தம்பி தான் கஷ்டமாக இருக்குது. காரைக்குடி எஸ்எம்எஸ் ஸ்கூலில் டாப்பர், கிளாஸ் டாப்பர், ஸ்கூல் டாப்பர். ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில், மேத்தமெட்டிக்ஸில் ஸ்கூல் டாப்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓகே ஃபைன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? ஸோ பார்த்திபனூர் நேற்றுக்கு வந்துச்சு. கவினா குளோபல் ஸ்கூலு, இதெல்லாம் லோக்கல் நியூஸு. சும்மா நீங்கள் அவரை பார்த்துங்க. வழிப்பறின்னு சொன்னாவே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 379 என்ன இதில் சார் அப்படின்னு சொன்னால் ஐபிசி 378 379. ஐபிசினா இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். இந்த வடிவேல் சொல்வார்ல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாததல்ல, இந்த இபிகோ சட்டம்னா இல்லை, இபிகோ. ஐபிசின்னு சொன்னாவே என்னது? இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம். எந்த வருஷம் இந்திய தண்டனை சட்டம்? 1860 தண்டனை சட்டம் அப்படிங்கிறது. சரியா? இந்திய தண்டனை சட்டம் 1860. அதே மாதிரி சாட்சிய சட்டம்னு சொல்லக்கூடியது 72 1872. அதே மாதிரி சிஆர்பிசிங்கிறது 1898 1898. இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்னா இதுதான், இந்த 3 தான் கேட்பாங்க. ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 378 379 ஐபிசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. திட்டமிடுதல் தான் வெற்றிக்கான முதல் படி. சூப்பருங்க. இதைத்தான் முத பேசணும். திட்டமிடுதல் தான்
வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. ஃபர்ஸ்ட் பிளானிங் 3P இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிச்சேன் 3P's. The first one planning அப்படின்னு சொன்னா திட்டமிடுதல். கண்டிப்பாக திட்டமிடணும். இந்த 25 நாளா திட்டமிடுங்க. பிளானிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 25 நாளா திட்டமிடுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வச்சா கூட 200 மணி நேரம் கிடைக்குது. குரூப் 4 ஃப்ரூட்ஃபுல்லா மாத்தலாம். குரூப் 4 அப்படிங்கறத ஃப்ரூட்ஃபுல்லா மாத்தலாம். ரெண்டாவது P அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பிளானிங்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன், தயார்படுத்துங்க. வெறும் திட்டமிடுதலோட விட்டுறாதீங்க. திட்டமிடுதல் அப்படிங்கிறதோட விட்டுறாதீங்க. இண்டிவிஜுவல் பிளான் கூட கேட்டாங்கன்றத உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருக்கு. யார் யாரெல்லாம் அப்படிலாம் கேட்குறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. வாய்ப்பு இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன், தயாராகுங்க. மூன்றாவது ப்ரெசன்டேஷன். இன்டர்வியூ டைம்ல, எக்ஸாம் டைம்ல ப்ரெசன்டேஷன் அதை வெளிப்படுத்துங்க, பேப்பர்ல வெளிப்படுத்துங்க. பிளானிங் அப்படிங்கிறது, ப்ரிப்பரேஷன்ங்கிறது, ப்ரெசன்டேஷன்ங்கிறது. பிளானிங், ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன். அப்போ முதல் படிங்கிறது பிளானிங் தான். திட்டமிட்டு செயல்பட்டாதான். That is, without plan we can't do achieve anything. Without plan we can't do or we can't achieve anything. சரியா? எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. சரியா? இன்னைக்கு எந்திரிக்கணும், இந்த நேரத்துக்குள்ள இதை படிக்கணும், இந்த நேரத்துக்குள்ள இதை ரீகால் பண்ணணும், இத்தனை கொஸ்டின்ஸ் நான் ரீச் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் நீங்க படிச்சாதான் ஜெயிக்க முடியும். நல்லா படிக்கிறாங்க ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு. ஸோ திட்டமிடுதல் வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவர் தெரியும், இவர் யாரோட பையன்? வை கோபால்சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர். எந்த கட்சி? மதிமுக. எந்த கட்சி? மதிமுக. இவர் இப்ப எம்பி கேண்டிடேட். எந்த ஒரு கேண்டிடேட்? திருச்சி. எந்த சின்னத்தில் நிற்கிறார்? தீப்பெட்டி, ஃபயர் அந்தமாக இருக்கக்கூடிய மேட்ச் பாக்ஸ். ஸோ மேட்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலியல் வன்கொடுமை இளைஞருக்கு 11 ஆண்டுகள் சிறை. CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு காரைக்குடி பள்ளி சிறப்பிடம். சிவகங்கை அரசு உலக செவிலியர் தினம். சரி, உலக செவிலியர் தினம் என்று அனுசரிக்கப்படுது. இன்டர்நேஷனல் நர்சஸ் டே. நேற்று நாள் என்ன? ஸோ ஞாபகம் வச்சுங்க, வேர்ல்டு நர்சஸ் டே. ஆனால் இந்த வாரம் தான் இருக்கு வேர்ல்டு நர்சஸ் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நீதிமன்ற காவல் திருச்சியில கைதான பெலிக்ஸ் ஜெரால்ட். இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். பெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே யூடியூபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு சங்கர், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன எப்படியும் கோயம்புத்தூர்ல வச்சு கொண்டுருவாங்க. செந்தில்குமார் அப்படிங்கிறவர் தான் என்னை கையை உடைச்சாரு அந்த இதை எடுத்துட்டு இருக்கும்போது. அந்த பப்ளிக்ல சொல்றாரு எப்படியாவது பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி. லாக்அப் இருக்கக்கூடிய டெத், இது வந்து நம்ம பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போகும். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஆனால் பப்ளிசிட்டியில் பக்காவாக தெரியுது. எல்லாருமே மார்க்கெட்டு போடுறாங்க, பாத்ரூமில் வலிக்கி விழுந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க என்ன இஷ்டத்துக்காக விழுந்திருப்பாங்க. ஸோ தண்டனை அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. ஸோ இன்றைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சார் எடிட்டோரியல் பார்ட் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். குரூப் 1 குரூப் 2 UPSC மெயின்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் இது முக்கியமான பகுதின்னு சொல்லியிருக்கிறோம். சமுதாய நல்லிணக்கமும் RSSம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். RSSக்கு சமுதாய நல்லிணக்கம் இருக்கா? இது வந்து ஹார்மோனின்னு சொல்லுவோம். நல்லிணக்கம்னா ஹார்மோனி அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஹார்மோனி என்ன? ஹார்மோனி, சோசியல் ஹார்மோனி. இது நமக்கு பாடம். ஹிஸ்டரியில கடைசி டாபிக் இதுதான். ஹிஸ்டரியில கடைசி டாபிக். அப்போ சோசியல் ஹார்மோனி. அப்போ சோசியல் ஹார்மோனிக்கும் RSSக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். RSS அப்படின்னு சொன்னாவே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக். RSS என்னது? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக். இட் வாஸ் ஸ்டார்டட் இந்த இயர் 1925. 1925 ஆரம்பிச்சாங்க. இதே 1925 இதுக்கு எதிராக ஆரம்பிச்சதா இது சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யாரு? ஈவேரா பெரியார், ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதியவர், ராமசாமிங்கிற முதியவர். SRM செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925. RSS 1925. முக்கியமானது ஞாபகம் வச்சு 1925 கான்பூர் செஷன். 1925 கான்பூர் செஷன். சரியா? சரோஜி நாயுடு கான்பூர் செஷன், சரோஜி நாயுடு 1925. ஸோ ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ RSS அப்படிங்கிறது ஸோ இதை சொல்லியிருக்காங்க. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், பாஜக ஆகிய அமைப்புகளுடன் நான் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பில் உள்ளேன். வினய் சகஸ்ரம புத்தே சொல்லியிருக்கிறார். காந்திஜியும் அம்பேத்கரும் RSSஐ நடத்திய பயிற்சி முகாம்களுக்கு சென்ற போது அங்கு சாதி வேறுபாடே இல்லாத தீண்டாமை உணர்வே இல்லாத சூழலை கண்டு வியந்தனர். காந்திஜியும் அம்பேத்கரும் RSS மீட்டிங் போனாங்களாம். RSS மீட்டிங் போயிட்டு
அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வியந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்க சாதி அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தீண்டாமை உணர்வே இல்லாத சூழலை கண்டு வியந்தனர். RSS ஜாதி அல்லது சமூக பின்னணி பற்றி எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படுவதில்லை என்பதையும் நேரில் கண்டு அவர்கள் திருப்தி அடைந்தனர் அப்படிங்கிற கூற்ற சொல்றாங்க. அப்ப சமூக நல்லிணக்கம்னா ஏதோ சாதி மதம்ன்ற மாதிரி போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பயன்படுறது தான் சமூக நல்லிணக்கம். ரிலீஜியன் பேஸ்டாகவும் போயிடக்கூடாது. RSS மீட்டிங் அப்படிங்கிறது, RSSோட அணிவகுப்பு அப்படிங்கிறது நடத்துறதுக்கு நிறைய இடங்கள்ல தடை விதிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இந்த ரெட்டிஸா ஒரு அந்த போட நெத்தியில பெரிய திலகம் எடுத்துக்கிட்டு நீண்ட அளவாக இருக்கக்கூடிய வாள் அது ஸ்வாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கத்தி அரிவாள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வீதியில ஒரு பேரணி நடத்துவாங்க. அது நிறைய மாவட்டங்களில் தடை, மாநிலங்களில் தடை. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போர்க்கொடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஆனால் இவர் சொல்லியிருக்கிறார் சமுதாய நல்லிணக்கம் இருக்குங்க, there is no caste டிஸ்கிரிமினேஷன் கிடையாதுங்க. காந்தியே வியந்திருக்கிறாரு, அம்பேத்கரே வியந்திருக்கிறாரு, நான் எனக்கு ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். பால் தாக்கரே, அம்பேத்கரின் விமர்சனங்களுக்கு எதிராக பால் தாக்கரே தலைமையிலான சிவசேனை நடத்திய இயக்கம் 52. பால் தாக்கரே ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் தான் சிவசேனா அந்த கட்சியினுடைய ஃபவுண்டர் பால் தாக்கரே. இப்போ வந்து உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவர் இருக்கிறார். பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே இருந்துட்டு இருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான கட்சி சிவசேனா. பாஜகவும் சிவசேனாவும் அப்படியே அண்ணன் தம்பி மாதிரி, சரியா? அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சுட்டாங்க, இப்போ பிரிஞ்சாச்சு. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க வெடி விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி. வெடி விபத்தை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, இதுவும் முக்கியமானது. வினாத்தாள் கசிவு விடைபெற வேண்டும். வினாத்தாள் நீட் தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. விலங்குகள் நலவாரிய செயலருக்கு பிடி ஆணை. சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகம் உள்பட 5 மாநிலங்கள் விருப்பம். ஆதார் மூலம் GST பதிவு. எழுதி வச்சுங்க. ஆதார் மூலம் GST அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய GST-யை ஆதார் மூலம் பதிகிறதுக்கு ஓகே பண்ண மாநிலங்கள்ல தமிழகம் இருக்கு. 5 மாநிலங்கள் அதுல விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதார் மூலமாக GST பதிவு. ஆதார் அப்படின்னு சொன்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதோட முதல் தலைவர் நந்தன் நீல்கேனி. நந்தன் நீல்கேனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல் தலைவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது முத எந்த ஊர்ல பயன்படுத்தினாங்க இந்த ஆதார் அப்படிங்கிறது வந்து 12 டிஜிட் இருக்கும். அதுல 12 டிஜிட் மகாராஷ்டிராவில் தெம்பிளிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் முத அறிமுகப்படுத்தினாங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மகாராஷ்டிராவில் தெம்பிளி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இதை முத அறிமுகப்படுத்தினாங்க. இது 12 டிஜிட் கோடு இருக்கும். ஆதார் அப்படிங்கிற இட் இஸ் மாண்டேட்டரி ஃபார் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் ஆதார்ங்கிறது மாண்டேட்டரி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஆதார்ன்றது பைபிள்ல இருக்கு இந்த வார்த்தை, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சு, அதே மாதிரி உங்களுக்கு GST பற்றி உங்களுக்கு கூடுதல் விஷயம் தெரியும். GST குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்டிவ்லி known as GST when it was taken 1954 முத பிரான்ஸ் தான் பயன்படுத்துச்சு. 1954 நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்றோம்? கனடாவை ஃபாலோ பண்றோம். ஸோ முதல்ல சென்ட்ரல் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட் இருக்கு, அப்புறம் யூனியன் டெரிட்டரி இருக்கு, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் இருக்கு. மொத்தம் 4 விதமா சொல்றோம். ஒன்று சென்ட்ரல், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட். 4 விதமா சொல்றாங்க. அப்போ GST அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆதார் மூலமாகவும் இருக்கு. 5 மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க, அதுல தமிழ்நாடு வருது. சரியா? 5 மாநிலங்கள் இருக்கு, அதுல தமிழ்நாடு வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இது வரைக்கும் 1,16,000 பேர். ட்ரிவாண்ட்ரம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்குங்க. CBSE ஆல் ஓவர் இந்தியா நடத்தப்படக்கூடிய எக்ஸாம். ஆல் ஓவர் இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாம் CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். சரிங்களா? அது என்னதுங்க? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷன் தான் இடைநிலை கல்வின்னு சொல்லுவோம். இடைநிலை கல்வின்னு சொன்னாவே லட்சுமண முதலியார் 1953 எழுதி வச்சுக்கலாம். இடைநிலை கல்வி அது யாரு சார் அப்படின்னு கேட்டாவே லட்சுமண முதலியார் அப்படிங்கிறது. லட்சுமண முதலியார் 1953 இடைநிலை கல்வின்னு சொன்னா 10ஆம் வகுப்பு வரை. அப்ப சிபிஎஸ்இ வந்து திருவனந்தபுரம் மண்டலம் தான் முதலிடம் பெற்றிருக்கிறது இந்தியாவில். சென்னை 3ஆம் இடம் பெற்றிருக்கிறது. கேரளா ஃபர்ஸ்ட். தமிழகம் 10ஆம் வகுப்பில் 99.84%, 12ஆம் வகுப்பில் 98.7%. சிபிஎஸ்இ படிக்கிறவங்க கூட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு திருவனந்தபுரம் மண்டலம் முதலிடம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.
அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணியிலேயே பயணிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. தேமுதிக உருவான ஆண்டு 2005. கட்சிகளுடைய வரலாறு கேட்பாங்க. தேமுதிக உருவான ஆண்டு 2005. 2010 எதிர்கட்சி தலைவரானார். 11 தேர்தல் 2011 5 ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவரானார். 2005 அவர் முதல்ல தேர்தல் நின்ன தொகுதி சரியா விருத்தாச்சலம் தொகுதி. விஜயகாந்த் எந்த தொகுதி? விருத்தாச்சலம் தொகுதி நின்று ஜெயிச்சாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு 2011. ஸோ அவருக்கு சமீபத்தில் இந்திய அரசு ஒரு மிக உயரிய விருது கொடுத்து பாராட்டுச்சு. பத்ம விபூஷன் விபூஷன் இல்லை, பத்மபூஷன். பத்மபூஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமானது இன்னைக்கு உடனே கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப தேவையான விஷயம், ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்து. ஸோ அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? இதுவும் முக்கியமானது. பாகிஸ்தானின் அணுசக்தி இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அச்சம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க ஊர்ல ஒரு அணுசக்தி, நம்ம ஊர்ல அணுசக்தி இல்லையா? எல்லா ஊர்லயும் தான் அணுசக்தி இருக்கு சரியா? எல்லா ஊர்லயும் அணுசக்தி இருக்கு. ஆனா அணு ஆயுத தடை ஒப்பந்த சட்டம் CBBTன்னு ஒரு இருக்கு. அணு ஆயுத தடை சட்டம் அப்படின்ற ஒன்று இருக்கு. எல்லா நாடுகளும் அதில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அணு அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டம்ங்கிறது எந்த மொழிச்சொல்? அட்டாமஸ், லத்தீன். ஆட்டம்னா என்ன? மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துகள் சரியா? மேலும் பிரிக்க முடியாது. இது சிம்பிளஸ்ட் பார்ட்டிகல். என்ன பார்ட்டிகல்? சிம்பிளஸ்ட் பார்ட்டிகல். அட்டாமஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? J.J. தாம்சன். புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு? கோல்ட்ஸ்டீன். நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? சாட்விக். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் யாரு? புரோட்டான். நெகட்டிவ் சார்ஜ் யாரு? எலக்ட்ரான். நோ சார்ஜ் யாரு? நியூட்ரான். இந்த புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்த கலவைக்கு பேர் என்ன? நியூக்ளியான்ஸ். வெளிவட்ட பாதையில சுத்திட்டு இருக்கிறவர் யாரு? எலக்ட்ரான். நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிறவர் யாரு? புரோட்டானும் நியூட்ரானும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2n² அப்படிங்கிற ஃபார்முலா. ஆற்றல் மட்டம் KLMN. K என்றது ஒரு ஆற்றல் மட்டம், எனர்ஜி லெவல். L என்றது ஒரு எனர்ஜி லெவல், M என்றது ஒரு எனர்ஜி லெவல். 2n². குறைந்தபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 2, அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 16, 32. 2n²ல 2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. KLM சொன்னல, KLMN அப்படிங்கிறது. அப்ப இது n என்றது 4, n என்றது 4ங்கிறப்ப அப்ப 2n². அப்ப 2n² அப்படிங்கிறப்ப 2 × 4². அப்ப இது 16 × 2 எவ்வளவு வரும்? 32. குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 32. அதிகபட்ச எண்கள் 32. அணுக்கட்டு எண் கண்டுபிடின்னு சொல்லி கேட்பான். இப்போ சோடியம் அப்படிங்கிறது 11 வச்சுங்க. Na நேட்ரியம் அர்த்தம். என்னது? நேட்ரியம். இதோட கெமிக்கல் நேம். சோடியத்துக்கு நேட்ரியம்னு சொல்லுவாங்க. இதோட கெமிக்கல் அட்டாமிக் நம்பர் வந்து 11. இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் கொடு அப்படின்னு சொன்னா பிரிச்சு எழுதும்போது 2 + 8 + 1ன்னு பிரிச்சு கொடுக்கணும். 2 + 8 + 1ன்னு பிரிச்சு கொடுக்கணும். ஏன்னா முதல்ல கூட்டுல எவ்வளவு இருப்பா? 2 எலக்ட்ரான். அடுத்த கூட்டுல எவ்வளவு இருக்கலாம்? 8 இருக்கலாம். அடுத்த கூட்டுல எவ்வளவு இருக்கலாம்? 16 இருக்கலாம். அடுத்து 16. 2க்கு அப்புறம் 8க்கு அப்புறம் 16மா? 2க்கு அப்புறம் 8. அதான் நான் சொல்றேன். 2, 8, 16ன்னு. 2, 8, 8, 16. 2, 8 வருமா? 18. ஃபார்முலா அப்படியே நீங்க போய்க்குங்க. ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 18 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னாச்சுமா? கிளாஸ் எடுக்கணுமா? காமர்ஸா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் முடிச்சுங்க. ஓகே லிசன். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமானது கண்டிப்பாக கேட்பாங்க. ஆட்டம் பாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆட்டம் பாம்பு ஹைட்ரஜன் பாம். ஆட்டம் பாம் அப்படின்னு சொன்னாவே நியூக்ளியர் ஃபிஷன். ஹைட்ரஜன் பாம்பு சொன்னாவே நியூக்ளியர் ஃபியூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது கண்டிப்பாக கேட்பாங்க. இது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுல வாரணாசி தொகுதியில வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது. ஸோ மாலத்தீவுக்கு $5 கோடி நிதி மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்தது இந்தியா. ஸோ மாலத்தீவு முக்கியமான ஒரு பிளேஸ். நல்லா ஞாபகம் வச்சுன்னா $5 கோடி நிதி கொடுக்குறாங்க. மாலத்தீவுக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே மாலத்தீவுல இருந்து நம்முடைய படை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. மாலத்தீவு அப்படிங்கிறது வந்து வாபஸ் அப்படிங்கிறது வாங்கியாச்சு. எல்லாரையும் வாபஸ் வாங்கியாச்சு. ஸோ மாலத்தீவு அப்படிங்கிறது சீனா ஆதரவு பெற்ற ஒரு அதிபர் தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்துச்சு. முகமது முயிஸ். மாலத்தீவோட அதிபர் யாரு? முகமது முயிஸ்.
அந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரதமர் மோடி டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக லட்சத்தீவு போயிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த சூழல் என்ன பண்ணாங்க வச்சாங்கன்னு சொன்னால், மாலத்தீவுல இருந்து ஒரு 2 மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இவங்களுடைய குரலுக்கும் மாலத்தீவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மாலத்தீவு அரசு அறிவிச்சது. அப்படிப்பட்ட சூழல்ல மாலத்தீவுக்கு போகக்கூடிய டூரிஸ்ட் எல்லாமே லட்சத்தீவுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பொக்கிஷம் இருக்குங்க, இந்தியாவில் ஒரு பொக்கிஷம் இருக்கு லட்சத்தீவு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ டூரிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊர்ல 40 ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கு, யுனெஸ்கோவால் எழுதிக்கிங்க, வேடிக்கை பார்க்குறீங்க. 40 அப்படிங்கிற ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கு, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. டூரிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நீலகிரிக்கு வருவதற்கு 6.4 லட்சம் பேர் இ-பாஸ் பதிவாங்க. கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்துட்டு இருக்கு. கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு என் கல்லூரி கனவு எனும் உயர்கல்வி வழிகாட்டுதல் திட்டம் நடைபெறுகிறது. என் கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்காக என் கல்லூரி கனவு திட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகத்தில் என் கல்லூரி கனவு திட்டம் இது ஒரு வழிகாட்டுதல் நிகழ்வு. இதில் எஜுகேட் பண்ணுறாங்க, கல்வி எவ்வளோ அவசியங்கிறத எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமானது எஜுகேஷன். இந்த சபஹார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம், சபஹார்ங்கிற ஒரு துறைமுகம் 10 ஆண்டுகள் செயல்படுத்த ஒப்பந்தம் ஈரானுடன் கையொப்பம். வெளியே வச்சுங்க, ஈரானுடன் கையொப்பம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஈரான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெர்சியான் அப்படின்னு சொல்லுவோம், பெர்சியான், ஈரான். ஸோ முக்கியமானது. ஸோ சபஹார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம், சபஹார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம், துறைமுகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த திட்டத்துக்கு பேர் சாகர்மாலா ப்ராஜெக்ட். துறைமுகங்களை வலிமைப்படுத்துவதற்கான திட்டம் சாகர்மாலா ப்ராஜெக்ட். துறைமுகங்கள் இந்தியாவில் மிக பழமையான துறைமுக நகரம் இது லோத்தல கண்டுபிடிச்சது யாரு? எஸ்.ஆர். ராவ். லோத்தல கண்டுபிடிச்சது யாரு? எஸ்.ஆர். ராவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். ஏன்ஷியன் இந்தியாவில் மிக பழமையான துறைமுக நகரம் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஈரானின் சபஹார் துறைமுக ஒப்பந்தம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மத்திய அமைச்சர் சவானந்த சோனோவால் அப்படிங்கிறவர் கூட இருக்கிறாரு. ஈரான் அப்படின்னு சொன்னாவே நேற்றுக்கு ஒரு முக்கியமானது சொன்னோம். பிப்ரவரி 5 பிப்ரவரி 2 சரியா? ஈர நிலம், அது என்னது? அந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? ராம்சார் ட்ரீட்டி. என்ன ட்ரீட்டி? ராம்சார் ட்ரீட்டி. அது வந்து முக்கியமானது. பிப்ரவரி 2 ஈர நிலம் அப்படிங்கிறது வெட்லேண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது இந்தியா. ஸோ ஈரான் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாக்களித்த பிரபலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெங்கையா நாயுடு முன்னாள் துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபாவோட சேர்மன். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவோட முதலமைச்சர். ஸோ முன்னாள் முதலமைச்சர் இவர் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர். இவர் பவன் கல்யாண் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பவன் கல்யாண் முடியெல்லாம் வச்சிருக்காரு, எனக்கு தெரியல. பவன் கல்யாண் தான். ஸோ உங்க எல்லாரும் யூசுப் பதான் எந்த ஊர்? ஆந்திர பிரதேஷ். எந்த ஊருங்க? ஆந்திர பிரதேஷ். யூசுப் பதான் இவர் தெரியும் இல்லையா? ஓவைசி, முக்கியமான இஸ்லாமிய தலைவர்கள் ஓவைசி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபுஸ்வரன் காபி நினைக்கிறேன், இல்லையா? இல்லை, யாருங்க அவங்க? எத்தனையாவது இடங்க? 2வது இடமா? ஆளுநரா? ஸோ ஆளுநர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? தெலுங்கானா மாநிலம், ரைட்டு. குறு விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி. ராகுல் காந்தி வாக்குறுதி. வாக்கு வங்கி அச்சத்தால் ராமர் கோயிலுக்கு ராகுல் வரவில்லை. வாக்கு வங்கி அச்சத்தால் ராமர் கோயிலுக்கு ராகுல் வரவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க கடவுள் ராமர் விரும்புகிறார். கடவுள் ராமரே விரும்பிட்டார், அப்புறம் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? மத்தியில் ஆட்சி அமைப்பதில் மாநில கட்சிகள் முக்கிய பங்காற்றும். சந்திரசேகர ராவ் எந்த கட்சி? பாரதிய ராஷ்டிரிய சமிதி பார்ட்டி. முன்னாடி இதுக்கு வந்து டிஆர்எஸ் இருந்துச்சு, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பார்ட்டி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பார்ட்டி இருந்துச்சு. இப்போ எப்படி வந்துருச்சு? பாரதிய ராஷ்டிரிய சமிதி பார்ட்டின்னு வந்துருச்சு. ஸோ கர்நாடகாவில் சட்ட மேலவை கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா கர்நாடகாவில் சட்ட மேலவை இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கேயூபி, சரியா? கேயூபி ஏடிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கர்நாடகாவில் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, பீகாரில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் என்ன இருக்கு? ஈரவை கொண்ட மாநிலங்கள். எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ சட்டமன்றம் சட்ட மேலவை அப்படின்னு 2 இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அனுராக் தாக்கூர்
அனுராக் தாக்கூர், மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் இமாச்சலில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஸோ முக்கியமானது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு. ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் அதுக்கும் யூத் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் அனுராக் தாக்கூர். ஞாபகம் வச்சோம் அப்துல்லா. ஸோ உமர் அப்துல்லா அந்த இருக்கார். உமர் அப்துல்லா இவர் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜம்மு காஷ்மீர் உமர் அப்துல்லா. புதிய ரூபாய் நோட்டு வரைபடத்தில் இந்திய பகுதிகள் விமர்சித்த நேபாள அதிபரின் பொருளாதார ஆலோசகர் ராஜினாமா பண்ணிட்டார். சரியா, புதிய ரூபாய் நோட்டு வரைபடத்தில் இந்திய பகுதியில் காமிச்சிருக்கிறாங்க. நேபாள் அப்படிங்கிறது குஜராத் டைட்டன்ஸ் வெளியேறி கொல்கத்தாவோட ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. சரியா, நேற்றுக்கு மழை விளையாண்டுகிட்டு இருக்கும் போது வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தமிழகத்தில் ஷியாம் நிகில் 85வது கிராண்ட் மாஸ்டர் எழுதிக்கிங்க, ஒரு முக்கியமானவர். அதில் கூட பிரக்யானந்தா. ஸோ பிரக்யானந்தா இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் குகேஷ் இருக்கிறாரு. சரியா, அதுக்கப்புறம் வைசாலி இருக்கு. இவங்கெல்லாம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க கேட்டுருவாங்க. செஸ் விளையாட்டோடு தொடர்புடையவங்க. இப்போ இணைகிறார் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வாங்கினதுல 85வது கிராண்ட் மாஸ்டர் தமிழகத்தின் ஷியாம் நிகில். 31 வயசு ஷியாம் நிகில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றிருக்கிறார். 85வது நபராக இருக்கிறாரு. அப்போ 85 பேர் இதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர்ல 85 பேர் இருக்கிறாங்க. காரைக்குடிக்காரோட ஒருத்தர் இருக்காரு. யாரு? காரைக்குடியிலேருந்து ஒரு தம்பி இருக்கிறாப்புல, ரொம்ப முக்கியமான ஒரு தம்பி, பேர் மறந்து வச்சு. அவருக்கு நான் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். சரியா, நான் அந்த பள்ளியில் பிரின்சிபலாக இருந்தபோது அவங்க இருந்தார். 10th படித்தாரா, அங்கே 10th or 11th படித்தாப்புல நான் பிரின்சிபலாக இருக்கும்போது. பேர் பிரசித்தா என்னம்மா? பிரணேஷ். ஆமாம், பிரணேஷ். காரைக்குடியில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிரணேஷ் அப்படிங்கிற ஒரு தம்பி இருக்கிறார். பிரணேஷ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. 85வது நபராக வந்திருக்காரு. சோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. எழுதுங்க. சோகோவிச் எந்த இருக்காரு? செர்பியா. சோகோவிச் நிறைய கிராண்ட் ஸ்லாம் பண்ணிருக்கிறார். நிறைய ஜாயின் த லைவ் ஷேரிங் செஷன் இன் யூடியூப்பா. நம்ம விட்டு யாரும் இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு, அது முக்கியமானது. அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆந்திரத்தில் வாக்காளரை தாக்கிய எம்எல்ஏ அடிச்சிருக்கிறார். வரிசையில் நிற்காமல் சென்றதை கேள்வி கேட்டதால் ஆத்திரம். இது பயங்கரமான சர்ச்சை உண்டாச்சுங்க. சரியா, வடகிழக்கு போர் முனையில் ரஷ்யா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா எந்த நாட்டுக்கு எதிராக? உக்ரைனுக்கு எதிராக. ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ். உக்ரைன் அப்படின்னு சொல்ற அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷெர்கேய் ஷாய்கு, இவரை மாத்திட்டாங்க. ஷெர்கேய் ஷாய்கு ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாத்தியாச்சு. ஸோ ராஃபா படையெடுப்புக்கு இஸ்ரேல் வீரர்களின் அன்னையர் எதிர்ப்பு. ராஃபா, ஏன்பா நீங்க போய் கொள்றீங்க? அம்மாக்கள் சண்டை போடுறாங்க, வீரர்களோட அம்மாக்கள் சண்டை போடுறாங்க. வேண்டாம், போதும், இன்னும் எத்தனை காலம் தான் கொண்டுகிட்டே இருப்பீங்க? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருங்க. அந்த வார்த்தையை அவங்க படிக்கவே மாட்டாங்க. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு. இதில் வந்து பொண்ணு குளிச்சு வரைக்கும், அது மொட்டையடிக்கப்படுற வரைக்கும், காசா மொட்டையடிக்கப்படுற வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டை விட்டு திரும்ப மாட்டோம். ஸோ அம்மாக்கள் வந்து போர்ப்படி தூக்கியிருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் பலத்த மழை, நிலச்சரிவு கேட்டோம். லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது முக்கியமானது. நிலச்சரிவு நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும் இந்த பாடம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. துணை பிரதமர் ராஜினாமா எழுதி வச்சுங்க. நேபாளத்தில் துணை பிரதமர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள், அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ யார் சார் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேபாளம் ஜேஎஸ்பி நேபாள கட்சியின் தலைவர் உபேந்திர யாதவ் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இந்துக்களின் அதிகாரப்பூர்வ நாடு அப்படின்னு கேட்டால் நேபாள். இந்துக்களின் அதிகாரப்பூர்வ நாடு. இப்போ உபேஷ் யாதவ் அவர் தான் துணை பிரதமராக இருந்திருக்கிறார். அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. 81,000 கோடி லாபம் ஈட்டி எண்ணெய் நிறுவனங்கள் எழுதிச்சு. ஆயில் இண்டஸ்ட்ரி 81,000 கோடி லாபமா? 80,000 கோடி சாரி. ஆமாம், 81,000 கோடி லாபம். இதெல்லாம் முக்கியமானது. இன்டர்வியூக்கு போகும்போது இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. முதல் எடுத்தோடனே இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ ஆயில் ரிசோர்ஸஸ், அந்த ஆயில் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது. எது சார் வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? கெயில். என்ன வரும்? கெயில். அந்த கெயில் அப்படிங்கிறது முக்கியமானது. கெயிலா? கெயில் கிடையாது, ஓஎன்ஜிசி. யார் வருவா? ஓஎன்ஜிசி அப்படிங்கிற நிறுவனம் முக்கியமான நிறுவனம். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த பெட்ரோலியம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆடி இந்தியா விற்பனை 30% உயர்வு. ஆடி காரு 30% உயர்வாக இருக்கான். ஆடி காரு
சரிந்து மீண்டும் பங்குச்சந்தை சென்செக்ஸ் 112 புள்ளிகள் உயர்வு. காலைனாவே ஏற்றம். காலைனாவே என்னது? ஏற்றம். கரடினா இறக்கம். கரடினானது இறக்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். சங்கீத மும்மூர்த்திகள்லாம் யார் யாரை சொல்லுவீங்க? தியாகராஜ பாகவதர், சியாமா சாஸ்திரி. சங்கீத மும்மூர்த்திகள் தெரியாதா? இளையராஜாவா? ரெண்டு தெரியல, ஆப்ஷன் வச்சுக்கிட்டீங்க. சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சங்கீத மும்மூர்த்திகள் அப்படிங்கிறதுல அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை சேர்த்து தியாகராஜர் தான். என்னமா? முத்துசாமி தீட்சிதர். எழுதிச்சுங்க. முத்துசாமி தீட்சிதர் 3 பேர் முக்கியமானவங்க. அதில் ஒருத்தர் தியாகராஜர் அப்படிங்கிறது. அவருக்கு ஏலிசை வல்லவன்ன்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்க? 38 கொடுத்தது யாரு? கர்மாம்பாள் கொடுத்தாங்க. பெரியாருக்கும் அவருக்கும் ஒரே நாட்களில் அந்த மாதிரி கொடுத்தாங்க. திருவாரூரில் சங்கீதமும் மூர்த்திகள் ஜெயந்தி விழா நடந்திருக்கு. ஸோ தியாகராஜர் ஜெயந்தி விழாவும் நடந்திருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இதுவும் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். கேட்கப்பட்ட கொஸ்டின். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வரணும். அறிவியல் ரீதியான அறிக்கை தீர்வு. பேருந்துகளில் குழந்தைகளுக்கான கட்டண விழா பயணம். திருப்பரப்பு ஃபால்ஸ் எங்க இருக்கு? கன்னியாகுமரி. எங்க இருக்கு? கன்னியாகுமரியில் திருப்பரப்பு ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஓவர். இதில் நிறைய ஜிகே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நல்லா படிச்சுங்க. ஜிகே நிறைய அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் படிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்தப்பா ஒரு 5 மினிட்ஸ்.